இது ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஒரு டிவைஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ராபிட் R1 அதுக்கப்புறம் ஹியூமன் ஏஐ பென் அந்த இதெல்லாம் மாதிரி இதுவும் வந்து ஒரு வியரபிள் டிவைஸ் மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஏஐ ரிலேட்டடா. ஒரு கான்டெக்ட் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ராபிட் R1னா என்ன, ஹியூமன் ஏஐ பின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி இந்த சாட் ஜிபிடி வந்ததுலேருந்தே ஏஐ மேலே ஒரு பெரிய பஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கூகுள் மட்டும்தான் ஒரே கம்பெனி. நிறைய வருஷமா பார்த்தீங்கன்னா அவங்களோட கூகுள் ஐஓன்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் ஒரு கீனோட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏஐல நாங்கள் இது பண்ணியிருக்கோம், மெடிக்கல் சயின்ஸில் இதை பர்டிகுலராக ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பண்ணியிருக்கோம். எங்களோட ஏஐ வந்து ஹியூமனை பீட் பண்ணிடுச்சு இந்த கேமில், அந்த மாதிரி சொல்லி ஏஐ ரிலேட்டடாக கூகுள் மட்டுமே பேசிகிட்டு இருந்ததில் ஓப்பன் ஏஐ வந்து ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் கொண்டு வந்து சாட் ஜிபிடி ரொம்ப ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லா கம்பெனியும் ஏஐ கம்பெனியாக மாறின மாதிரி எல்லாருமே வந்து ஏஐன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்குதோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனால் ஏஐன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஏஐ யூஸ் பண்ணி சொல்லப்போனால் அது சாட் ஜிபிடி தான். சாட் ஜிபிடியை இன்டர்னலாக யூஸ் பண்ணி 2 டிவைஸை வந்து ஹார்ட்வேராக விற்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா சாஃப்ட்வேர்னால் உங்களுக்கு அது பெருசாக நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதை வந்து நிறைய பேர் அதுக்கு ஒரு பிஆர் இருக்காது இல்லையா, அடாப்ஷன் கஷ்டம். நிறைய பேர் வந்து அதை பற்றி வீடியோ பண்ண மாட்டாங்க. சும்மா ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு ஆப்புக்கோ யாரும் வீடியோ பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லி விற்றீங்கன்னா அதுக்கு வீடியோ பண்ணுவாங்க இந்த டெக் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே. அதுக்காக ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணப்பட்ட 2 ப்ராடக்ட்ஸ். இந்த ராபிட் R1ங்கிறது வந்து ஒரு பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுவோம், பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் அது பேசிக்காக ஒரு ஆப் தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிச்சிட்டாங்க. அதுவும் வந்து நீங்கள் ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக டச் ஸ்க்ரீனில் போய் பண்ணுறத அதை சொன்னீங்கன்னா அதுவே பண்ணும், அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் இந்த ஹியூமன் ஏஐ பின்னுங்கிறது வந்து இங்கே அப்படி ஷர்ட்லேயோ இதுலேயோ ஒன்று மாட்டிக்கிட்டு அதை அப்படி அமுக்கி அதில் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸ் அதுதான் வந்து சொல்கிறான். இப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெண்டன்ட்னு சொல்லிட்டு இங்கே வந்து வட்டமாக வந்து ஒரு இது இருக்குது. அதை வந்து டாலர் மாதிரி நம்ம வந்து செயின் வச்சு கழுத்துலேயே எப்போவுமே மாட்டிக்கணுமா, மாட்டிக்கிட்டே வந்து சுற்றணுங்கிற மாதிரி ஒரு இது. அதில் வந்து ஒரு மைக்கை வச்சுருக்காங்க, அதோட பேட்ரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம அது வந்து ஃப்ரெண்டு மாதிரி அது கூட பேசிக்கலாமா, அதனால தான் அதுக்கு பேர் ஃப்ரெண்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ நம்ம அந்த மைக்கில் பேசுவோம். அது வந்து பின்னாடி இருக்க லாங்குவேஜ் மாடலில் வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதோட ரிப்ளைஸை வந்து நம்மளுக்கு வந்து ஃபோனில் டெக்ஸ்ட்டாக வந்து அனுப்புமா. அதோட ஆப் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்பில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அதோட ரிப்ளைஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகலை, ஐடியா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஐடியாவுக்கு வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லாம் வச்சு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தானே ப்ரீ ஆர்டர் அக்செப்ட் பண்ணணும். ஐடியாக்கே ப்ரீ ஆர்டர் அக்செப்ட் சரி, ஐடியா இருக்கு, கான்செப்ட் இருக்கு, நீ ப்ரீ ஆர்டர் பண்ணாலும் உனக்கு டெலிவரி வரும் அந்த ப்ராடக்ட்டுங்கிறது. இது கிக் ஸ்டார்டர் மாதிரிலாம் இருக்கு கைண்டா. பட் இப்போதைக்கு டெலிவரி வந்து நாளைக்கு வந்துருங்கிற மாதிரிலாம் ஒன்றும் வரல. அவங்க வெப்சைட் போய் அந்த வெப்சைட்டு அதில் தான் மெயினான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப்பே வச்சுருக்கீங்க, ஒரு $2.5 million ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிப்போம், ஏதாவது புது மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு செலவழிக்கலாம், இந்த மாதிரி டீம் ஹையர் பண்றது. இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு, $1.8 million கொடுத்து friend.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டோட டொமைனை வாங்கியிருக்கு. ஓகே, அவங்களோட டோட்டல் அந்த ஃபண்டிங்ல இருக்க $1.8 million டொமைன் வாங்குறதுக்கே செலவழிச்சிருக்காங்க. இப்போ பேசிக்கா friend.com அப்படிங்கிற வெப்சைட் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த வெப்சைட் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டோட friend.comங்கிற வெப்சைட்டை வாங்குறதுக்கு மட்டுமே $1.8 million செலவு பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ இப்போ மீதி வந்தகிட்ட அவங்க கிட்ட என்ன $700,000 தான் இருக்கும். அதை வச்சு எத்தனை டெவலப்பர் எத்தனை நாளைக்கு வேலைக்கு எடுக்க முடியும்? ஸோ லைக் இது வந்து லைக் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி தானே. அப்படின்னா ஒரு ஆவரேஜான டெவலப்பர், ஒரு என்ட்ரி லெவல் ஆவரேஜ் டெவலப்பர், நல்ல டெவலப்பராக இருந்தால் $100,000 நீ சேலரி கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு. ஆமாம், உன்னால இந்த ரேஞ்சில் போனால் 7 டெவலப்பர் கூட ஒரு வருஷத்துக்கு கவர் பண்ண முடியாது. அதை வச்சு நீ எப்படி ப்ராடக்ட் செய்வ? இதை தாண்டி மேனுஃபேக்சரிங்னு ஒன்று இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ பேசிக்லி அவங்க வந்து இந்த இனிஷியல் ஃபண்டிங் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் ஃபர்தரா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஃபண்டிங்னு போனாதான் உண்டு. அதுக்கு ப்ரீ ஆர்டர்ஸ் பண்றாங்களா, அதுக்கு காசு கொடுப்பாங்கல்ல, கஸ்டமர்ஸ் இந்த காசு வரும். ஆனா இன்னொன்று என்னன்னா, ஷிப்பிங் இஸ் ஒன்லி தேர் இன் யூஎஸ் அண்ட் கனடா. ஆனா ப்ரீ ஆர்டர் எல்லா இடத்துலயும் வாங்குவாங்களா?
அதாவது நீ ஷிப் பண்றது அவங்க தான் பண்ணுவாங்க. நீ இந்தியன் கரன்சில குடுத்து கன்வெர்ட் பண்ணி நீ வந்து அப்ப வாங்கிக்கலாம். நான் ஆனா யூஎஸ்ல பிஓ பாக்ஸ் வச்சு அங்கிருந்து வாங்கிட்டு வரவா? என்ன பண்ணிக்கோ. ஓகே. ஸோ பெண்டன்ட்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? ஏதாச்சும் பெண்டன்ட்டா? ஞாபகம் வருதா? எனக்கு வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ஞாபகம் வருது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இங்க கண்ணு போட்டிருப்பாரு. அத தாண்டி வேற ஏதாவது ஞாபகம் வருதா? வேற என்ன? நாங்க சின்ன வயசுல இருக்கிறப்ப டிராகன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுட்டி டிவில ஓகே. டிராகன் பூஸ்டர்னு போடுவாங்க. அதுல வந்து இந்த கையில ஒரு இது மாட்டிடுவாங்க. கழுத்துல இருந்து இந்த பெண்டன்ட் எடுத்து இங்க போட்டோன்னா அவன் டிராகன் பூஸ்டரா மாறிடுவான். அதாவது லைக் தேர் ஆர் 2 சைட்ஸ் டு த சேம் ஸ்டோரி. ஒரு சைடுல என்னன்னா, ஆப்வியஸ்லி நம்ம நினைக்கிற மாரி இது வந்து என்ன $1.85 மில்லியன் இதுலயே செலவழிச்சிட்டான் அப்படிங்கிறது. வருண் மாயான்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டர்பிரினர் இருப்பாரு. யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கல்ல. ஸோ கோ செக் ஹிம் அவுட். வருண் மாயான்னு சொல்லி யூடியூப்ல பாத்தீங்கன்னாலே ஐம் ஜஸ்ட் கிவிங் ஹிம் அ ஃப்ரீ ஷவுட் அவுட். இங்க ஏதோ இந்த வியூஸ் கோடிக்கணக்கில் வியூஸ் பண்ண மாதிரி கிடையாது. ஆனா லைக் இந்த மாதிரி லேட்டஸ்டா நியூஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஹி இஸ் அ வெரி குட் ஆண்டர்பிரினர். சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ரன் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிசைரபிலிட்டி கிரியேட் பண்ணா மட்டும் தான் அவங்களால மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா இஃப் த கான்செப்ட் இஸ் குட், லெட்ஸ் சே நிறைய பீப்புளுக்கு இதை பிடிக்குது அப்படின்னா, தென் நாளைக்கே ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரலாம், இல்லை சாம்சங் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரலாம், அண்ட் தென் தேல் ஜஸ்ட் டேக் ஓவர் தி ஹோல் மார்க்கெட். ஸோ இவங்க என்ன ட்ரை பண்றாங்க, ஒரு ஃபேஷன் ஒரு லக்ஸுரி பிராண்ட் ஒரு டிசைரபிலிட்டி வந்து பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்டாக கொண்டு வந்தோம் அப்படின்னா தென் இவங்க வந்து சக்சீட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த friend.com இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமா அவங்க செட் பண்ண ட்ரை பண்றாங்க டு ஹிட் த நியூஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கு அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் நியூஸா போறதுக்கு மெயின் ரீசன் இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கிரேசியா ஒன்று பண்ணனால தானே. ஸோ அது ஒரு பெர்ஸ்பெக்டிவா வந்து அங்க இருந்துச்சு. ஸோ அது நான் யோசிக்கவே இல்லை, யாரு இந்த லூசு பையங்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். இப்ப வந்து ஒரு சாதாரண குட்டியோண்டு ஸ்டார்ட் அப், ஏன்னா இப்ப எல்லாருமே ஏனாலே இதுதான். ஒரு அப்படி இருக்கிற பட்சத்துல பேர் தெரியாத ஒரு கம்பெனியால ஹெட்லைன்ஸ்ல இத்தனை ஹெட்லைன்ஸ்ல வர முடியாது. எங்கேயோ ஒரு குட்டியோண்டு ஊர்ல இருந்துட்டு பாட்காஸ்ட் பண்ற நம்ம இதை பத்தி பேசுறோம்னா தே ஹாவ் டு மேக் ஹெட்லைன்ஸ் சம்ஹவ். ஸோ பண்ணிருக்காங்க, தட் இஸ் ஃபைன். ஆனா இஃப் யூ டோன்ட் கிரியேட் அ ப்ராடக்ட் அண்ட் டெலிவர் ஆன் இட், ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு இஃப் யூ ரன் அவே, டெக்னிக்கலி கேஸ் போடலாம். ஆனா அந்த மாதிரி நிறைய கம்பெனி பண்ற மாதிரி தெரியுது. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். கமிங் டு த ப்ராடக்ட் இட் செல்ஃப், வி ஹேவன்ட் யூஸ் த ப்ராடக்ட். ஐ ஜஸ்ட் சா த வீடியோ. அந்த வீடியோல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குட்டி எக்ஸாம்பிள். ஒரு பொண்ணு வந்து ஒரு சேர்ல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓகே, சாப்பிட்டுட்டு இருக்கா, ஃபோன்ல ஏதோ சீரீஸ் ஏதோ ஒன்று பார்க்குறா. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த வாட் யூ சே பெண்டன்ட் வந்து டச் பண்ணோன்னா அவளுக்கு அந்த ஃபோன்ல பார்த்துட்டு இருக்க ஃபோன்லயே வந்து டெக்ஸ்ட் வருது. இந்த மாதிரி அந்த சீரீஸ் பத்தி ஒரு கான்டெக்ட்ல ஒரு டெக்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்ற ஃபுட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு டெக்ஸ்ட் வருது. ஓகே, ஸோ ப்ராபப்ளி என்ன அந்த பொண்ணு அந்த இதை வாங்குறேங்கிறத அதுட்ட சொல்லியிருக்குமா, அந்த ஏஐ ஆர்டர் பண்றப்ப சொல்லியிருக்கலாம். ஆர்டர் பண்றப்ப ஆர்டர் பண்றவங்கிட்ட சொல்லியிருக்கும். இந்த ஏஐட்ட ப்ராபப்ளி சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து நம்ம அதை கிளிக் பண்ணா மட்டுமே நம்மளுக்கு டெக்ஸ்ட் வருது. ஆனா அது எப்போ எல்லா நேரமும் அது வந்து கேட்டுட்டு தான் இருக்க போகுது. ஸோ இதுல ஒரு பிரைவசி கன்சர்ன் கண்டிப்பா இருக்கு. நாட் ஒன்லி வித் திஸ், ஏஐ வச்சு என்ன பண்ணாலுமே அதுல ஒரு பிரைவசி கன்சர்ன் இருக்க தான் செய்யுது. பட் இது வந்து கூட கொஞ்சம் இப்போ ப்ராபப்ளி வந்து நம்ம மார்க் மாமா வந்து நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருக்கலாம். ஓகேவா, ஏதாவது பிரியாணின்னு சொன்னா பிரியாணியா வரும். அது மாதிரியான சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலுமே இது கொஞ்சம் வெளிப்படையாவே தெரியுது இல்லையா, கொஞ்சம் அதனால பக்குன்னு இருக்கும்ல. அதனால இது ஒரு சீரியஸான பிரைவசி கன்சர்ன் தானே. அண்ட் இதை ஆஃப் பண்றதுக்கு எதுவும் மியூட் வச்சிருக்காங்களா? லெட்டஸே இப்போ நான் ஒரு மீட்டிங் ரூம் போறேன், அப்போ வந்து நான் கழட்டி வெளியே வச்சுட்டு போகலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இல்லை யார்கிட்ட ப்ரைவேட்டா ஒரு கான்வர்சேஷன் பண்றேன் அப்படின்னா இந்த அதை கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆஃப் எதுவும் வச்சிருக்கானுங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் அதை தாண்டி இது வந்து இப்போ ஒரு கான்செப்டா மட்டும்தான் எனக்கு தெரியுது. இதுல எவ்வளோ ப்ராப்ளம் வரும், அந்த மாடல் அவங்க வந்து அந்த டிவைஸ்லயே அங்கேயே ரன் பண்றாங்களா, அவ்வளோ குட்டியான மாடலா, இல்ல கிளவுடுக்கு போய் அதை பிங் பண்ணிட்டு வருதா? கிளவுடுக்கு போயிட்டு வர மாதிரி தான் இப்போதைக்கு நான் பார்த்தேன். ஓகே, இன்னொன்னு என்னன்னா அந்த ப்ராடக்ட் இஸ் அரௌண்ட் அப்ப என்னோட $99 ன்னு நினைக்கிறேன். என்னோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் someone is going இல்ல ரெக்கார்டிங்ஸ்லாம் லோக்கலா ஸ்டோர் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அங்க போய் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் வரும்,
தே ஆர் நாட் ஸ்டோரிங் எனிதிங் அந்த See, மாதிரி they சம்திங் if they are என்கிரிப்டடா not இருக்கும். இல்லடா. இப்ப அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பண்ணணும். ம். ஸோ நான் பேசுறது என்னங்கிறத அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணும். ம். ஏன்னா இந்த எல்லா ஏஐ மாடல்ஸுமே வந்து டெக்ஸ்ட் பேஸ்டா ம். தானே திங்க் பண்ணுது. ம். ஸோ டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணுது. மேபி அதை லேட்டன்சி குறையா இருக்கணுங்கிறதுக்காக இங்கேயே பண்ணுதுன்னு வச்சுப்போம். ம். அதை வச்சு என்ன பண்ணணும்னு ப்ராசஸ் பண்றதையும் இத்தனோண்டு டிவைஸ்லயே வச்சுட்டாங்களா? இல்ல அது அங்க ஏதோ சர்வர் ஃபார்ம்ல ரன் ஆகுதா? ப்ராபபிலி சர்வர்ல தான் ரன் ஆகும். அப்ப நான் பேசின என்னங்கிற கான்டெக்ஸ்ட் அங்க போகுது தானே. அதெல்லாம் இருக்கதா செய்யும். தே சே So, இட்ஸ் என்கிரிப்டட் இல்ல somehow. இல்ல ஆப்வியஸ்லி எவரிவன் இஸ் கோயிங் டு சே தட் இஸ் என்கிரிப்டட். தி அதர் திங் இஸ் தே சே இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் $99 ஐ கெஸ். அந்த மாதிரி ஏதோ. அது ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கு. மைக்ரோஃபோன், பேட்டரி அதை பில்ட் பண்றதுக்கு அதெல்லாம் ஓகே. இப்போ $99க்கு உன்னால எத்தனை ரெக்வெஸ்ட்டை கிளவுட்ல ரன் பண்ண முடியும்? சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் எதுவும் கொண்டு வரல. இப்போ ஹியூமன் ஏஐ அவங்கலாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக வச்சிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு நீ ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆன் கிளவுட் சர்வரில் ரன் பண்ணுறது காசு வேணும். லோக்கலாக பண்ணலை. ஸோ அப்போ $99 ஹியூமன் ஏஐ பின் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் தான். ராபிட் ஆர்வனை கம்பேர் பண்றப்ப சிக்னிஃபிகண்டா எக்ஸ்பென்சிவா இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். ஆமா. ஆனா அதுலயும் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தாங்க. ஆமா. அதனால தான் நிறைய பேர் செல் வாங்கலையோ அத. ஆனாலுமே நிறைய ப்ராடக்ட் இட்செல்ஃப் வாஸ் பேட் பட் ஸ்டில் அதுவும் ஒரு மெயின் ரீசன். லாக் ஆச்சு இல்ல. பேசிக்கலி சாட் ஜிபிடி இன் பாக்ஸ் மாதிரி தானே. சாட் ஜிபிடி தானே ரன் பண்ணுச்சு அது. ஹியூமன் ஏஐ பத்தி தெரியல. ராபிட் ஆர்வன் தான் கண்டுபிடிச்சாங்க. இது தெரியல. அதான். ஸோ அதனால இது எப்படி $99க்கு ரெக்வெஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ ஃபியூச்சர்ல அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்களா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னு. லைக் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ அதான். இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கூகுள் ஹோம் மினி, அலெக்ஸாலாம் வந்து வீட்டில் ஒரு முக்கில் வச்சோமா அதில் மியூட் பட்டன் வேறு இருக்கும். ஆமாம். நான் லைட் ஆன் பண்ணு, ஃபேன் ஆன் பண்ணு, டிவியை போடு அப்படி சொல்லிட்டு இருந்தோம். அது ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அது ஒன்றி வர்றப்ப கொஞ்சம் இட்ஸ் பயமாக தான் இருக்குது.